கியாமத் நாளன்று ஆதமுடைய மகனே, நான் நோயாளியாக இருந்தேன், நீ என்னை நலன் விசாரிக்கவில்லை என்று அல்லாஹு தஆலா கூறுவான். என் இரட்சகனே, நான் எப்படி உன்னை நலம் விசாரிப்பேன்? நீயே அகிலங்களின் இரட்சகன், நீயோ நோய் என்ற குறையை விட்டும் பரிசுத்தமானவன் என்று அடியான் கூறுவான். அதற்கு, என்னுடைய இன்ன அடியான் நோயிற்றிருந்தது உனக்கு தெரியாதா? நீ அவனை நலன் விசாரிக்கவில்லையா? நீ அவனை நலன் விசாரித்திருந்தால் அங்கே என்னை அடைந்திருப்பாய் என்பது உனக்கு தெரியாதா என அல்லாஹு தஆலா கூறுவான். ஆதமுடைய மக்களே, நான் உன்னிடம் உணவு கேட்டேன், நீ எனக்கு உணவு தரவில்லை என்று அல்லாஹு தஆலா கூறுவான். என்னுடைய இரட்சகனே, நான் எப்படி உங்களுக்கு உணவு அளிப்பேன்? நீயோ அகிலத்தார்களின் இரட்சகன் என அடியான் கூறுவான். என்னுடைய இன்ன அடியான் உன்னிடம் உணவு கேட்டான், நீ அவனுக்கு உணவு கொடுக்கவில்லை. நீ அவனுக்கு உணவு கொடுத்திருந்தால் அதன் நன்மையை என்னிடம் பெற்றிருப்பாய் என்பது உனக்கு தெரியாதா என்று அல்லாஹ் தஆலா கூறுவான். ஆதமுடைய மகனே, நான் உன்னிடம் தண்ணீர் கேட்டேன், நீ எனக்கு தண்ணீர் கொடுக்கவில்லை என்று அல்லாஹ் தஆலா கூறுவான். என்னுடைய இரட்சகனே, நான் எப்படி உனக்கு தண்ணீர் கொடுப்பேன்? நீயோ அகிலங்களின் இரட்சகன் என்று அடியான் கூறுவான். என்னுடைய இன்ன அடியான் உன்னிடம் நீர் அருந்த கேட்டான், நீ அவனுக்கு தண்ணீர் புகட்டவில்லை. நீ அவனுக்கு தண்ணீர் புகட்டியிருந்தால் என்னிடம் அந்த நன்மையை பெற்றிருப்பாய் என அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஆதாரம் முஸ்லிம். ரமலான் வினா விடை போட்டி. வினா இலக்கம் 22. அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்து உடையவர்கள் யார் என அல் குர்ஆன் கூறுகின்றது. நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்ததாக அல் குர்ஆன் குறிப்பிடப்படும் அற்புதங்கள் யாவை? இதற்கான சரியான விடையை இன்று இரவு 9 மணிக்கு முன்னர் உங்கள் பெயர், வயது, ஊர் என்பவற்றை குறிப்பிட்டு இதிலுள்ள தொலைபேசி இலக்கத்திற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி வையுங்கள்.